ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல் கிரியேட்டிவ்னஸ் ஆஃப் நித்யா. சண்டே வந்து பையனுக்கு டோர்னமெண்ட் இருந்தது, ஃபுட்பால் டோர்னமெண்ட். ஸோ அதனால் ஒரு 1 o'clock வர சொல்லியிருந்தாங்க. ஓகே, நாங்கள் காலையிலே பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு லஞ்சும் பண்ணி சாப்பிட்டுட்டு போயிடலாம்னு நினச்சேன். பட் சடனாக அவங்க டைம் மாற்றி 12க்கெல்லாம் அங்கே வர மாதிரி கூப்பிட்டுருந்தாங்க. ஓகேன்னு சொல்லிட்டு ப்ரக்கோலி இருந்தது, ப்ரக்கோலி பிரியாணி பண்ணலான்னு பிளான் பண்ணி ஜஸ்ட் 1 pot ரைஸ் மாதிரி ஒரு ப்ரக்கோலி பிரியாணி பண்ணியாச்சு. பண்ணி ஹாட் பாக்ஸில் போட்டு எடுத்துகிட்டு போயாச்சு. யூஸ்வலாக வீட்டுக்கிட்ட தான் எங்கேயாவது நடக்கும். மார்னிங் ஹஸ்பண்ட் கூட்டிகிட்டு போவார். திருப்பி நான் லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தேன், வந்து எடுத்துகிட்டு போவார். இன்கேஸ் நாங்கள் 4 பேருமே போகிறதா இருந்தால் சம்டைம்ஸ் எல்லாம் ரொம்ப ஏர்லியராகவே 7 o'clock 7:30க்கெல்லாம் மேட்சை ஸ்டார்ட் ஆயிரும். அப்போ வந்து நாங்கள் என்ன பண்ணுவோன்னா, நாங்கள் 4 பேருமே போயிட்டு அவனை விளையாடுறது பார்த்துட்டு கொஞ்ச நேரம் இருந்து பக்கத்தில் எங்கேயாவது ஹோட்டல்ஸில் சாப்பிட்டுப்போம், ரெஸ்டாரண்ட்ஸில் சாப்பிட்டுப்போம். இந்த அகாடமி வந்து ஃபஸ்ட் டைம் நாங்கள் போகிறோம், புதுசான இடம். அதனால எங்களுக்கு தெரியல, பக்கத்தில் ஹோட்டல்ஸ் இருக்குமான்னு தெரியல. அதனால எதுக்கு ரிஸ்க்குன்னு சொல்லி நாங்கள் ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு போயாச்சு. யூஸ்வலாகவே சண்டே வைக்கிறதுனால என்ன ஆயிடுது, அந்த சண்டே என்டையர் டே இந்த மாதிரி டோர்னமெண்ட்ஸ் வச்சுட்டாங்கன்னா ஓரளவுக்கு அந்த ஒரு ஹாஃப் டே ஒரு ஃபுல் டே இதுலேயே போயிடும். வின் பண்ணிட்டாங்கன்னா என்ன ஆயிரும், நெக்ஸ்ட் கேமுக்கு நம்ம அப்படியே வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு கேம் முடிச்சுட்டு அடுத்த கேம் திருப்பி அவங்க கூப்பிட்றதுக்கு ஒரு 45 minutesலேருந்து 1 hour ஆயிரும். ஸோ நம்ம வெயிட் பண்ணி தான் அடுத்தடுத்த கேம் விளாட்ணும். இவங்க 2-3 கேம் விளாண்டு செமிஃபைனல் போய் கடைசியில் ஃபைனல் வரைக்குமே போனாங்க. 25 டீம்ஸ் ஏதோ வந்திருந்தாங்க. பட் அதில் வந்து இவங்க 3rd place வந்திருந்தாங்க. காலையில் நாங்கள் 12 o'clock போனோம். எல்லாம் முடியறதுக்கு 9:30 ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் டின்னர் முடித்து வீட்டுக்கு வரதுக்கு 10:30 ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் டே ஆஸ் யூஷுவல் பையன் ஸ்கூலுக்கு போகல. இவன் வந்து ஸ்கூல்லேருந்து விளையாட போகிறதில்ல, அகாடமிலேருந்து விளையாட போகிறோம். ஸோ ஸ்கூலெல்லாம் இவங்களுக்கு லீவெல்லாம் கொடுக்காது. இவங்க டயர்டாக இருக்கிறதுனால நாங்களே லீவ் எடுத்துக்கிறது தான். சம்டைம்ஸ் தான் சாட்டர்டேஸ் மேட்ச் இருக்கும், ஆனால் மோஸ்ட்டாக சண்டே தான் மேட்சஸ் நடக்கும். அன்றைக்கி செம வெயிலாக இருந்தது. பசங்களும் சரி, போன பேரண்ட்ஸ் எல்லாம் சரி, ரொம்ப டயர்ட் ஆகிட்டேன். பட் ஃபைனலி இவங்க வின் பண்ணதால எங்களுக்கு டயர்டெல்லாம் ஒன்றும் தெரியல. நல்லபடியாக எனக்கு சண்டே ஹாப்பியாக முடிஞ்சது.